ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணகி சமையலறை. நார்மலாக பைனாப்பிளில் கேசரி ஜூஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் தான் செய்வோம். இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே மீடியம் சைஸ் பைனாப்பிள் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் காயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி ஈஸியாக கட் பண்ணுறது அப்படின்றத இதில் பார்க்கலாம். இந்த மாதிரி 1.5 இன்ச்சஸ் பீஸை ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இதோட தோல் வந்துடும். இதுக்கப்புறம் இந்த பைனாப்பிள் பீஸை 4ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணிட்டோம்னா அந்த ஸ்டெம்மை எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெம்மை மட்டும் இந்த ஸ்டெம்மை கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா இதை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பைனாப்பிள் எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி கட் பண்ண மல்லிகளை எடுத்துக்கோங்க. இஞ்சி இங்கே 2 இன்ச் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு வானலில் 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெய் ஊற்றாமல் இந்த மாதிரி செவக்க வறுத்து இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற பைனாப்பிளையும் சேர்த்து விட்டுட்டு இதுக்கு 1 ஸ்பூன் மட்டும் ஆயில் விட்டால் போதும். ஆயில் விட்டுட்டு இந்த பைனாப்பிளை நல்லா வதங்கணும். ஃப்ளேம் ஹைலே வச்சுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதும். இந்த மாதிரி வதங்கினோடனே இதையும் எடுத்து ஆற வச்சிடலாம். இப்போது மிக்சியில் உளுந்தையும் வரமிளகாயும் மட்டும் ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற இஞ்சியும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இப்போது வதக்கி எடுத்து வச்சுருக்கேன் பைனாப்பிளையும் இதில் சேர்த்து விட்டுறலாம். இந்த சட்னிக்கு தண்ணி ஊற்றாம தான் அரைக்கணும், தண்ணியே தேவைப்படாது. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லிகைலையை சேர்த்துடலாம். மல்லிகைலை முடிஞ்ச வரைக்கும் அப்படியே பச்சையாக சேர்த்து அரைக்கும் போது அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதையும் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த சட்னி தாளிக்காமல் அப்படியே சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இது தாளிக்கணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு வேணும்னாலும் கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம் மட்டும் போட்டுட்டு தாளித்து சேர்த்துடலாம். இந்த சட்னி இனிப்பு, புளிப்பும், காரம் கலந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்டான சட்னியை நீங்களும் வீட்டில் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்ணகி சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.